இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பேடிஎம் மூலமா நம்ம வீட்டோட கரண்ட் பில்லை எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பேடிஎம் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஆப் மூலமா கூட இதை பே பண்ணலாம். பேடிஎம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. டாப்பில் ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதே பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செப்பரேட்டாக வீட்டில் இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி போடுங்க அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட கன்சியூமர் நம்பர், அதாவது எலக்ட்ரிசிட்டியோட நம்பரை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டேங்டோகோ அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வெப்சைட்டு, அதுலேயே வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டி நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் டீட்டெயிலு, ஸோ யார் பேரில் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்குதுங்கிறதுக்கான இது, அதுக்கப்புறம் எந்த டேட்டுக்கு நீங்கள் என்ன பேமெண்ட் கட்டலை, ஸோ உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் இதிலே காட்டிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் பேடிஎம் மூலயமா நம்ம அமௌண்ட் பே பண்ணும்போது நமக்கெல்லாம் ப்ரொமோ கோடு கொடுத்து ஸோ ஏதாவது ஆஃபர் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஹேவ் ப்ரொமோ கோடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொமோ கோட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கோட் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொமோ கோடு வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன உங்களுக்கு ப்ரொமோ கோடு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரொமோ கோட் போடுறது மூலிமா நமக்கான கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொமோ கோடு வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் கேஷ்பேக் எடுத்தீங்க அப்படின்னாலும், ஸோ நீங்கள் கேஓசி பேடிஎம்மில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். கேஓசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, ஸோ எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதில் ப்ரொமோ கோட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கான எலக்ட்ரிசிட்டி ப்ரொமோ கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கீழே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை அன்செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பேடிஎம் வாலெட்டில் நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேடிஎம் வாலெட்டு கொடுத்து நீங்கள் அதுலேருந்தே வந்து பே பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பேடிஎம் வாலெட் இல்லை அப்படிங்கிறப்ப நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இதில் வச்சு நீங்கள் பே பண்ணி உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.